துணுக்குகள். கோளில் பொறியின் குணமிலவே எண்குளத்தான். தாளை வணங்கா தலை. தமிழ் பொருள். 8 குணங்கள் உடைய இறைவனை வணங்காத தலை தன் உணர்வுப் பொறிகள் குறைபாடுள்ளவையாக இருந்தாலும் பயன் இல்லாதது போல் பயனற்றதாகும். எளிய விளக்கம். மனிதனுக்கு கண், காது, மூக்கு, வாய், தோல் போன்ற உணர்வுப் பொறிகள் உள்ளன. ஆனால் நல்லவற்றை அறிந்து உயர்ந்த நெறியை மதிக்காத மனிதன் அவற்றை சரியாக பயன்படுத்தாதவனாகிவிடுகிறான். அதனால் அவன் அறிவும் வாழ்க்கையும் பயனற்றதாகிவிடும். உதாரண கதை. ஒரு கிராமத்தில் மிகவும் புத்திசாலி என்று புகழப்பட்ட ஒரு இளைஞன் இருந்தான். அவனுக்கு படிப்பு அறிவும் திறமையும் இருந்தது. ஆனால் பெரியவர்களை மதிக்கவும் நல்ல வழிகளை பின்பற்றவும் அவன் விரும்பவில்லை. ஒரு நாள் கிராமத்தில் ஒரு ஞானி வந்தார். எல்லோரும் அவரை மதித்து ஆலோசனை கேட்டனர். அந்த இளைஞன் மட்டும் அவனை பொருட்படுத்தவில்லை. காலம் சென்றபோது மற்றவர்கள் நல்ல அறிவுரைகளை பின்பற்றி முன்னேறினர். ஆனால் அந்த இளைஞன் தன் அகந்தையால் பல வாய்ப்புகளை இழந்தான். இறுதியில்தான் தவறு செய்ததை உணர்ந்தான். இந்தக் கதையின் பொருள். அறிவு இருந்தாலும் பணிவு இல்லையெனில் அந்த அறிவு பயன் தராது. ஊக்கவுரை. அறிவுடன் சேரும் பணிவே மனிதனை உயர்விற்கு கொண்டு செல்லும். நகைச்சுவை உதாரணக் கதை. ஒரு மாணவன் பள்ளியில் ஆசிரியர் சொல்வதை கவனிக்காமல் இருந்தான். ஆசிரியர் கேட்டார், நான் என்ன பாடம் எடுத்தேன்? மாணவன் சொன்னான், சார், நான் கேட்டதே இல்லை. அப்போது ஆசிரியர் சிரித்து கூறினார், காதுகள் இருந்தும் கேட்காதவனாக இருந்தால் அது காதுகளின் குறை அல்ல, கவனமின்மையின் குறை. கதையின் சின்ன பொருள். உடல் உறுப்புகள் இருந்தாலே போதாது, அவற்றை நல்ல வழியில் பயன்படுத்த வேண்டும். மீண்டும் குறள். கோளில் பொறியின் குணமிலவே எண்குளத்தான். தாளை வணங்கா தலை. தமிழ் பொருள். 8 குணங்கள் உடைய இறைவனை வணங்காத தலை உணர்வுப் பொறிகள் குறைபாடுள்ளது போல் பயனற்றதாகும். அடுத்த குறளில் சந்திப்போம். நன்றி. மேலும் குறள்களை கேட்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.